awesome, marvelous, fantastic, summer design, nice. என்ன சித்தா நம்ம செட் எப்படி சவுண்ட் கிளியுதா? கிளியுது. Enemies down. Reloading. Killing spree for the ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கடைசி ஒரு வருஷமா வருதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப ஈகராக வெயிட் பண்ண நத்திங் ஃபோன் ஒன்று தான். அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ போட்டுருக்கேன். நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா கார்ட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ தான். இது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது, இதை வாங்கலாமா வேணாமா, இல்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி இது நிஜமாவே அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கா, 33,000 பட்ஜெட்டுக்கு லான்ச் பண்ணியிருந்தாலும் இந்த ஃபோனை வாங்குற அளவுக்கு ஒர்த்தாக இருக்கா, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த ஃபோனோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சிவபனி அண்ணன் ஒன்று சொல்லியிருந்தாரு. என்னன்னா ஐஃபோன் 12 ஆண்ட்ராய்டு வாய்ஸ் போட்டால் எப்படி இருக்குமோ அதான் நத்திங் ஃபோன் ஒன்று. ஃபோனோட டிசைன் வந்து பார்த்தோம்னா பாக்ஸ் டைப் டிசைன் தான். சைடில் எல்லாமே வந்து நல்ல ஷார்ப்பான எட்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இன்னான் ஃபீல் வந்து நல்லா இருக்கு. என்னதான் வெயிட் 193 கிராம் இருந்தாலுமே வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரீமியமான லுக்கு தான் கொடுக்குது. ஃபோனில் கம்பல்சரி தேவையான சென்சாரை தவிர அடிஷனலாக வேற எந்த சென்சார் ப்ரொவைட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஆர் பிளாஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே அவங்க ப்ரொவைட் பண்ணல. ஒரு நீட்டான ஃபோன் டிசைன் தான் அது. அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ஃபோன் வந்து வேற எந்த ஃபோனோட கம்பேர் பண்ண முடியாது. நல்லா அவுட்ஸ்டாண்ட் பண்ணுது. மற்ற ஃபோன் மாதிரி இல்லாமல் இந்த ஃபோன் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபோன் லுக் கொடுக்குது. அவங்க மெயினாக போர்ட்ரேட் பண்ணுறது இந்த கிளிப் இன்டர்ஃபேஸ். இந்த கிளிப் இன்டர்ஃபேஸ் வந்து எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம்னு தெரியல. இந்த கிளிப் இன்டர்ஃபேஸ் வந்து நீங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னா ஃபோன் வாங்கணும் ஒரு 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணுவீங்க, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஃபோனை திருப்பி தான் வைக்கணும், ஏன்னா இது நத்திங் ஃபோன் ஒன். ஃபோனை பாக்கெட்ல வச்சாலும் திருப்பி தான் வைக்கணும், ஏன்னா இது நத்திங் ஃபோன் ஒன். ஃபோனை சார்ஜ் போட்டாலும் நேராக வச்சு சார்ஜ் போடக்கூடாது, ஃபோனை திருப்பி தான் சார்ஜ் பண்ணணும், ஏன்னா இது நத்திங் ஃபோன் ஒன். அப்பதான் அவங்க கொடுத்த கிளிப் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாரும் வந்து ப்ரொமோட் பண்ணுற இந்த கிளிப் இன்டர்ஃபேஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ்லாம் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் இது ஒரு யூனிக் டிசைன். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் சைடு பார்த்தோம்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்ரோச் தான் தெரியுது. நெக்ஸ்ட் டிஸ்பிளே. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டாப் ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் 14 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர் இருக்கு. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு OLED பேனல். டாப் ரைட்ல பாட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்ல பாக்குறப்ப வந்து நம்ம இமேஜஸ் பாக்குறப்பயோ இல்லை எதுலயோ வந்து பாக்குறப்ப வந்து இந்த சிமிலர் பெசல்ஸ் இருக்கிறது வந்து நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சாலுமே நம்ம போன்ல வந்து டைரக்டா கையில வச்சு யூஸ் பண்றப்போ அந்த பெசல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா போன் மேல ஒரு டெம்பர் கிளாஸ் ஒட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு வந்து இந்த டிஸ்பிளே வந்து அட்ராக்டிவா தெரியல. பட் உள்ள இருக்க ஹார்ட்வேர்னு பார்த்தோம்னா நல்லா இருக்கு. 6.5 இன்ச் OLED டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 60 Hz to 120 Hz வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதோட 1200 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகேவா, இந்த ஃபோன் வந்து நல்லா இருக்கா டிஸ்பிளே சைடுன்னு கேட்டோம்னா டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா இந்த ஃபோன் வாங்கி 2-3 நாளே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க யூசர்ஸ் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரண்ட் கேமராவை சுற்றி நிறைய டெட் பிக்சல் இஷ்யூஸ் நோட் பண்ணுறாங்க. ஆல்சோ மேலே இருக்க ஸ்டேட்டஸ் பார் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் டிண்ட் இஷ்யூ சொல்கிறாங்க. ஆல்சோ பாட்டம்ல டிஸ்பிளேல கீழேருந்து மேலே வரைக்கும் கிரீன் டிண்ட் இஷ்யூ வந்து டெவலப் ஆகிறதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே சைடுன்னு பார்த்தோம்னா வந்து ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் தான் கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்து கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து கிளாஸ் இருக்கனால வந்து ஃபிங்கர் பிரிண்ட் நல்லாவே வந்து பிக்கப் பண்ணுது. ஸோ ரொம்ப சேஃபாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் அவங்க சைடுல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, 1500 ரூபாய்க்கு ஸ்பெஷலாக ஒரு பம்பர் கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் ஒரு கேஸ் கவர் கூட ப்ரொவைட் பண்ணல. ஸோ வெல்கம் டு நத்திங் எக்கோ சிஸ்டம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் OS பார்த்தீங்கன்னா நத்திங் OSோட வந்திருக்கு. இந்த நத்திங் OS வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாக் ஹண்ட்ரட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கு. ஒரு ப்ளோட்வேர் கிடையாது, ஆட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நல்ல மினிமலான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஃபோனு. பட் சாஃப்ட்வேர்னு பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி கேமரா ஆப் யூஸ் பண்ணுறப்ப வந்து சட்டர் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஸோ இதெல்லாம் கூட வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா சாஃப்ட்வேர் தான். ஸோ ஃபியூச்சர் ஆப்டிமைசேஷன் வந்து இதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ராப்ளம் கிடையாது. பட் கஸ்டமைசேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்கலாம். ரொம்ப ஸ்டாக்கிஸாக இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் MIUயோ இல்லை கலர் OSஓ இந்த மாதிரி வெர்ஷன்ல இருந்து வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. இந்த ஃபோனில் பிக்சலோட காம்படிஷனாக வரும்னு எதிர்பார்த்து இந்த ஃபோனு அப்படியே பிக்சலோட காப்பியாக தான் வந்திருக்கு. ஏன்னா அப்படியே பிக்சலில் என்னென்ன இருக்கோ அது மட்டும் தான் இந்த ஃபோனில் இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராசர். இது ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் நமக்கு தெரியும். கேமிங் வந்து ஓரளவுக்கு வந்து மீடியம் செட்டிங்ஸ்ல வந்து ரன் ஆகுது. பட் அதுலேயுமே வந்து நம்ம ஒரு சில இடத்துல வந்து லேக்ஸ் ஃபேஸ் பண்ணோம். என்னதான் ஆப்டிமைசேஷன் அது இதுன்னு சொன்னாலுமே
கேமிங் இந்த ஃபோன் வந்து சூட் ஆகலை. நான் வந்து BGMI வந்து யூஸ் பண்ணாலுமே வந்து மீடியம் செட்டிங்ஸ்ல வந்து நிறைய லேக்ஸ் ஃபேஸ் பண்ணேன். பட் அதை தவிர்த்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ரன் ஆச்சு. ஃப்ளூயிடா ஓப்பன் ஆகுது, ஆப் டு ஆப் யூஸ் பண்றப்ப நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் டாஸ்க் எல்லாமே நல்லா தான் ரன் ஆகுது. பட் கேமிங் வரப்பதான் வந்து இந்த சிப் வந்து அடி வாங்குது. இவங்க வயர்லெஸ் சார்ஜிங்காக வந்து வயர்லெஸ் சார்ஜிங்கே சப்போர்ட் இல்ல 778G+ வாங்கி அது கஸ்டமைஸ் பண்ணி அதில் வயர்லெஸ் சார்ஜிங் இன்க்ளூட் பண்ணதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ராசராக போயிருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 870 வந்து 24K கொடுக்க முடியுது அப்படின்னா இவங்களுமே அதை கொடுத்துருக்கலாம். கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நத்திங் ஹே, வயர்லெஸ் சார்ஜிங் ஹே, இந்த வயர்லெஸ் பேட் வாங்கி அதில் ஃபோனை வச்சு அது 15 வாட்ஸ் தான் சப்போர்ட்டு, 33 வாட் சப்போர்ட் இருக்க ஃபோனில் வந்து நம்ம 15 வாட் சப்போர்ட்டில் வச்சு எத்தனை பேர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் தெரியல. பட் இதுக்கு போனதுக்கு பதிலாக அவங்க நல்ல ப்ராசர் போயிருக்கலாம். ப்ராசர் சைடுன்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே தெரிஞ்சதான் இது ஒரு மிட் ரேஞ்ச் சிப், அதில் வந்து நம்ம எது பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ ப்ராசர் சைடு வந்து நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் கேமரா. இந்த கேமரா வந்து பார்த்தோம்னா ப்ரோஸ் இருக்கு, கான்ஸ் இருக்கு. ப்ரோஸ்ன்னு பார்த்தோம்னா அதில் இருக்க பிரைமரி சென்சார் அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் இருக்க 16 மெகாபிக்சல் சென்சார். பிரைமரி சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எக்கச்சக்க மொபைலில் பார்த்து அதே சோனி IMX766 சென்சார் தான். இந்த சென்சார் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும், நல்ல அவுட்புட் கொடுக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்க ஃபோனில் அந்த சென்சாரை பார்த்துருக்கோம். 35,000 லான்ச் பண்ண OnePlus 10R இருந்து 25,000 லான்ச் பண்ண Realme 9 Pro Plus வரைக்கும் இந்த சென்சாரை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த பிரைமரி சென்சார் எடுத்த போட்டோஸ் நான் அட்டாச் பண்ணிருக்கேன், நீங்களே செக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ்னு பார்த்தோம்னா 4K 30 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. நீங்க இந்த வீடியோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன்ல எடுத்தது தான். ஸோ வீடியோவுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஸோ போர்ட்ரேட் ஆல்சோ நல்லாவே இருக்கு இந்த ஃபோனில். 2 மெகாபிக்சல் மோனோக்ரோம், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், அது இதுன்னு தேவையில்லாமல் கொடுக்காம டுவெல் கேமரா செட்டப்ல ஒரு நல்ல அவுட்புட் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா 16 மெகாபிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் போட்டோவும் சரி, போர்ட்ரேட்டும் சரி ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஃப்ரண்ட் கேமராலையுமே வந்து எட்ஜ் டிடெக்ஷன் அல்காரிதம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. வீடியோக்கு 1080p 30 fps வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் உண்டான சாம்பிள் வந்து நான் அட்டாச் பண்ணிக்க, நீங்களே செக் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு இருக்கு அவுட்புட்னு. ஆல்சோ இந்த கிளிப் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம போட்டோஸ் எடுக்கலாம். ஃபிளாஷ் லைட் வந்து ரொம்ப ஓவரா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்க கிளிப் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி சில இமேஜஸ் எடுத்துக்கலாம். இதுவும் வந்து நமக்கு சம்டைம்ஸ் யூஸ் ஆகும். இந்த கேமராவோட கான்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க செகண்டா கொடுத்துருக்க அந்த 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் தான். நீங்க வந்து அந்த பிரைமரி சென்சாரையும் அல்ட்ரா வைட் சென்சாரையும் பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா இதுக்கு 75 மார்க் கொடுக்கலாம், இதுக்கு 25 மார்க் கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கு. இது வந்து நல்ல சேச்சுரேட்டடான அவுட்புட் வருது, நல்ல ஒயிட் பேலன்ஸ்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா இதுவே அல்ட்ரா வைட் எடுத்த போட்டோ பாத்தீங்கன்னா சேச்சுரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, ஒயிட் பேலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்து டீடைலிங் இல்லாம இருக்கு. இந்த அவுட்புட் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து அதிகமா தான் இருக்கு. பட் ஃபீல்ட் ஆஃப் வியூ மட்டும் இந்த கேமராக்கு போதுமான்னு கேட்டா போதாது, நல்ல அவுட்புட்டும் வேணும். பட் அந்த அவுட்புட் வந்து இந்த செகண்டரி சென்சார் கொடுக்கல. நைட் மோட் வந்து அஸ் யூஷுவல் இந்த பட்ஜெட்டுக்கு லான்ச் பண்ணதுல வந்து நம்ம நைட் மோட் எந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் இருக்கு. அது ஓகே தான். நெக்ஸ்ட் பேட்டரிக்கு பார்த்தோம்னா 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து ஓரளவு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. என்னதான் வந்து 2 to 3 hours வந்து நம்ம கேமிங் விளையாண்டாலுமே ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து 6 hours கிட்ட வந்துச்சு. ஸோ இது ஒரு நல்ல அவுட்புட் தான் இருக்கு. பட் நிறைய பேர் வந்து என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேட்டரி யூசேஜ்ல போய் பார்த்தோம்னா வைஃபை வந்து 46% மேல யூஸ் ஆகுது. வைஃபைக்கு எதுக்கு அவ்வளோ யூசேஜ் தான் தெரியல. மேபி இதுவும் ஒரு சாஃப்ட்வேர் பக்கா இருக்கலாம். அதே வந்து ஃபியூச்சர்ல அவங்க ஆப்டிமைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். சார்ஜிங் ஸ்பீட் பார்த்தோம்னா 33 வாட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா போனோட பாக்ஸ்ல சார்ஜர் கிடையாது. சரி 33 வாட் சப்போர்ட் இருக்க சார்ஜர் லான்ச் பண்ணாங்கன்னா அதுவும் கிடையாது. 45 வாட்டுக்கு ஒரு சார்ஜர் லான்ச் பண்ணிருக்காங்க. அது யாருக்குன்னு தெரியல, இந்த போனுக்கு அதுக்கு யூஸ் ஆகாது. பட் உங்கள்கிட்ட வந்து ஒரு பிடி சார்ஜர் இருக்கு அப்படின்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி ஹெல்த் வைஸ் பாக்குறப்போ அந்த 33 வாட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேட்டரி நல்ல லைஃப் கொடுக்கும். பட் இந்த பட்ஜெட்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 65 to 80 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதோட அதை கம்பேர் பண்றப்ப ஒரு நெகட்டிவ் மாதிரி தான் தெரியுது. இந்த போனோட எல்லா சைடும் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு பக்கை ஃபேஸ் பண்ணிடலாம். பிக்சல் 6 and 6 Pro வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட புது டென்சார் சிப்ன்றனால வந்து அதுல நிறைய பக்ஸ் இருந்துச்சு. அது கூட பரவாயில்ல, அது ஒரு புது சிப் அதனால இருந்துச்சுன்னு சொல்லலாம். இவங்க வந்து ப்ராசர்லாம் பழைய ப்ராசர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதுலயே எவ்வளவு பக் இருக்குன்னு தெரியல. ஆனா கூகுளோட ஸ்ட்ரென்த்துக்கு அவங்க வந்து அந்த 6 and 6 Pro இருந்து இஷ்யூஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நல்ல ஆப்டிமைஸான டிவைஸை கொடுத்துட்டாங்க. நத்திங் வந்து இது எந்த அளவுக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்க போறாங்கன்னு தெரியல. இதை ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு நல்ல டிவைஸா கொடுத்தா ஓகே. ஸோ ஃபைனலா இந்த போன் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டோம்னா இந்த போன் லான்ச் பண்ண பட்ஜெட் 33,000 ரூபாய்க்கு. Eat 5 star, do nothing. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த போன் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கேமரா நல்லா இருக்கு, சாஃப்ட்வேர் நல்லா இருக்கு, நல்ல ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. கேமரா பிரைமரி சென்சார் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அண்ட் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அவுட்ஸ்டாண்டிங்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இந்த பட்ஜெட்டுக்கு போதுமான்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இந்த போன் வந்து இப்போதைக்கு வாங்க வேண்டாம். மேபி ஒரு 3-4 மந்த்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஆஃபர் 27,000 ரூபாய்க்கு வந்து அப்பவுமே வந்து இந்த அளவுக்கு இஷ்யூவோட இல்லாம சாஃப்ட்வேர் நல்லா ஆப்டிமைஸா ஹார்ட்வேர் இஷ்யூஸ் எதுவுமே இல்லாம ஒரு 27,000 ரூபாயிலிருந்து 28,000 ரூபாய்க்கு வந்தா இந்த போன் வாங்க. பட் இப்போ இந்த போன் வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு வாங்க வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர், see you, bye bye மக்களே.